ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் மையப்படுவதாக இந்த காலைவேளையிலே உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஸ்நேகத்தில் 2 ஸ்நேகம் இருக்குது. அன்பில் ஒன்று உண்மையான அன்பு, ஒன்று பொய்யானது. இன்றைக்கி ஆனால் அந்த பொய்யான அன்பு தான் நம்மளை சுற்றி நிறையா இருக்குது. இன்றைக்கி தப்பு பண்ணாலும் நம்மளை என்கரேஜ் பண்ணுவான், எதை அசிங்கம் பார்த்தாலும் என்கரேஜ் பண்ணுவான், நல்லது பண்ணுறான்னு என்கரேஜ் பண்ணவே மாட்டானுங்க. அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான் இன்றைக்கி நிறைய நம்மளை சுற்றி இருக்குது. பைபிள் சொல்லுது 27ஆம் நீதிமொழிகளில் 5ஆம் வசனம், மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒருத்தவங்களை திட்டினே இருப்பான் பார்த்தீங்களா, இதை பண்ணாதரா, இப்படி பண்ணாதரா, தப்புடா, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக அவங்கள திட்டுவான் ஒருத்தன். முன்னொருத்த என்ன சும்மா திட்டினே இருக்கான், அப்படி அவன் இந்த வெளிப்படையாக திட்டுறான் பாருங்க, அவனை கூட நம்பிடலாம். அவன் வாத்துவா பரவத்துக்கு கூப்பிட்டு போயிடுவான். ஆனால் எல்லாத்துக்கும் கூட துணை போகிறவனை தயவு செஞ்சு நம்பாதேன்றார் ஆண்டவர். மறைவான சிநேகத்தை பார்க்கணும், வெளிப்படுதலான கடிந்து கொள்ளுது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறவங்க ரொம்ப பார்க்க கொஞ்சம் ஆஷாக இருப்பாங்க, ஃப்ரெண்ட் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவங்க உங்கள் ஆத்துவ விடுவித்து காத்துக்கொள்வாங்க. அப்படிப்பட்ட நல்ல ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் இருக்குன்னு கத்த விரும்புகிறார். நல்ல ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கிடுங்க, உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். கத்தத்தான் உங்களை வேறு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.